ஓம் நமோ வெங்கடேசாய. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய வராக சுவாமி கோயில், சுவாமி புஷ்கரணின்ற தீர்த்தம் குளம் திருமலையில் இருக்கும். திருவேங்கடமுடையான் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வராக பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மலையில் ஸ்ரீனிவாசராக கலியுகம் வரைக்கும் சேவை சாதிக்கணுன்ற ஒரு வரத்தோட இடம் கொடுத்தவர் இந்த வராக பெருமாள். அதனால் நிலம், இடம், வீடு, எந்த விதமான மண் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் புதிதாக அந்த மண் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த இடத்தில் உட்கார்ந்து இந்த சுவாமி புஷ்கரணியில் நீராடி இந்த வராக பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலே இந்த குளக்கரையிலே இருந்து அந்த வராக கவசத்தை படித்தால் நோய் முதலான துன்பங்களும் மண் சம்பந்தமான பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் என்பது கண்கூடான உண்மை. நமது இந்தியாவில் தானாக தோன்றிய சுயம் வியக்த கஷேத்திரம் எனக்கூடியது 8 இடங்கள்: திருவரங்கம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம், வானமாமலை, புஷ்கரம், பத்ரிகாசிரமம். இந்த 8 இடங்களில் தானா தோணின ஸ்தலங்கள். அதில் இந்த திருமலையில் வராக சுவாமி இந்த வராக கவசத்தை படிக்கிறேன். இது எல்லாரோட நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் எல்லாரும் தினமும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். 5 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா மனசு பூர்வமாக மலையில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாளை இந்த இடத்துல இருந்து நீங்கள் வராக சுவாமி கவசம் படித்து சேவித்தா சிறப்பான பலன் கிடைக்கும். எந்த விதமான நமக்கு உடம்பு பிரச்சனைகள் இருந்தாலும் இது தீரும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் சொல்லப்பட்டது. இங்கேயும் நாம் சேவிக்கிறதுக்கான விஷயம் உண்டு. நித்திய புஷ்கரணி கரைதனில் அரச மரநிழலில் வராக கவசந்தனை 100 தடவை கூறுபவர்கள் இந்திரியங்களை வென்றிடுவார். காசம், இரத்த அழுத்தம், குஷ்டம் போன்ற தீராத வியாதிகளும் அவரை அண்டாது. உயர்வான இந்த கவசந்தனை எந்நாளும் கற்பவரை எந்த வியாதியும் நெருங்குவதே கிடையாது. கவசந்தனை ரஷையாக கரத்தின் மேற்புறமோ கழுத்திலோ அணிந்திட விரோதிகள் அழிவரே. பெரும் மன்னர்களாகி போகங்களுடன் வாழ்வரே. பூத பிரேத பைசாச யக்ஷ கந்தர்வ அரக்கர்களால் உண்டாகும் பீதி விலகிடுமே. விஷ ஜந்துக்களால் தீமைகள் ஏற்படாதே. உலகங்களிலும் புனிதமானதும் வானவ மானிடருக்கு இணையானதும் எதிரிகளை அழித்து சாம்ராஜ்ய பதவி தரும் இந்த கவசமே கூறிட பார்வதி வேண்டினளே. மாந்தர்க்கு கிடைக்க முடியாத இக்கவசம் சகல சம்பத்துக்கள் வெற்றியை நல்கிடும் என சங்கரனும் தேவியிடம் கூறினாரே. இதுவே அங்கங்களை காத்திடும், கொடுமை நீக்கிடும், சகல பிணிகள் தோல்வித வினைகள் அகற்றிடும், விஷம் ஆபிசாரம் போன்றவைகளை சுட்டெரிக்கும். இதனை அன்பு மிகவும் பணியுடன் காத்திட வேண்டுமே. வராக நினைத்துள்ள இந்த புனித திரு இடமே வெற்றிகளை குவித்தும் எதிரிகள் தொல்லைகளை தீர்த்திடும் இடமாகுமே. பன்னக முனிவரால் உருவான வராக கவசம் புண்ணியத்திலும் புண்ணியமானது. அனுஷ்டுப் மந்திரம் கொண்டு ஜபம் செய்வதும் கை கால்களில் நீரினை தெளித்து கொண்டு ஆசமனம் செய்திடல் வேண்டும். புவிதனை சுமந்து காத்திட்ட வராக பெருமான் சங்கு சக்கரதாரியாய் அபய முத்திரை காட்டியுமே எண்ணின எண்ணங்கள் ஈடேற்றி தருவாரே. கீழ்த்திசையில் வராக பெருமான் காக்கட்டும், தெற்கில் தண்டகாந்தகன் காக்கட்டும், மேற்கில் ஹிரண்யாஷரஹரன் காக்கட்டும், வடதிசையில் வசந்தரை அரக்கரிடமிருந்து மீட்டவன் காக்கட்டும், பாதாளத்தில் வாயுவாகனன் காக்கட்டும், வானில் ரிஷிகேஷன் காக்கட்டும், அதிகாலையில் உயிரினங்களை ரட்சிப்பவன் காக்கட்டும், நண்பகலில் வஜ்ரகேசன் காக்கட்டும், அந்தி வேளையில் யாவராலும் வணங்கப்படுபவன் காக்கட்டும், பிரதோஷ சமயம் பத்மாக்ஷகன் காக்கட்டும், இரவில் ராஜலீயோசனன் காக்கட்டும், நடுநிசியில் பரமேஸ்வரன் காக்கட்டும், என் முன்னே கருடவாகனன் காக்கட்டும், புவியில் மகாதேவன் காக்கட்டும், நீரில் பாத்வநீபதி காக்கட்டும், இல்லம்தனில் கிரிகாத்யர்ஷன் காக்கட்டும், ஊருக்குள்ளே பத்மநாபன் காக்கட்டும், கிராமந்தனில் கருணாகரன் காக்கட்டும், யுத்த பூமியில் தைத்தியர்களை வென்றவன் காக்கட்டும், விஷத்திலிருந்து சக்கரதாரி காக்கட்டும், பிணியிலிருந்து வைத்திய மாமன்னரும் மகாலோகமூர்த்தி காக்கட்டும், தபோவடிவமான பெருமான் கர்ம வினைகளுக்கு உட்பட்ட புவிதனை படைக்கின்றான். பத்மாவதி துணைவனே, மனத்துயரங்களிலிருந்து ஜீவனை மீட்டு முக்தி தருகின்றவனே, தானே தானாக உண்டாதவன் பாதங்களை காக்கட்டும், குணக்கடலானவன் வன்மபாகத்தை காக்கட்டும், ஜனார்தனன் தொடைகளை காக்கட்டும்,
வெற்றியை அளிப்பவன் ஜானுவை காக்கட்டும். புருஷோத்தமன் வயிற்றினை காக்கட்டும். இடுப்பு பகுதியை விஸ்வம்பரன் காக்கட்டும். பக்கங்களை சுராத்யசன் காக்கட்டும். வயிற்றை பராத்பரன் காக்கட்டும். நாபியை பிரம்மபிதா காக்கட்டும். இதயந்தனை ஹிருதயேஸ்வரன் காக்கட்டும். நகங்களை மகா சம்ரக்ஷன் காக்கட்டும். கண்டத்தை விமுக்திகன் காக்கட்டும். கரங்களை பிரபஞ்சனாதிபதி காக்கட்டும். உள்ளங்கைகளை ஹம்சபதி காக்கட்டும். விரல்களை ஸ்ரீஹரி காக்கட்டும். முகவாய் உதடுகளை ஜகத்காரணன் காக்கட்டும். முகத்தினை மதுவை வதம் செய்தவன் காக்கட்டும். முகத்தினை மதுவதுவை செய்தவன் காக்கட்டும். பற்களை தாமோதரன் காக்கட்டும். நாசியை பரம்பொருள் காக்கட்டும். நயனங்களை சர்வேஞ்சலோஷனன் காக்கட்டும். நெற்றியை கர்மபலாத்யக்ஷகன் காக்கட்டும். செவிகளை மகாரதன் காக்கட்டும். சிரசினை சேஷசாயி காக்கட்டும். கேசப்பகுதியை நிராமயன் காக்கட்டும். சர்வ அங்கங்களையும் சர்வேஸ்வரன் எக்காலமும் எந்நாழிகையும் காக்கட்டும். இந்த விதமாக வராக கவசம் இயற்றப்பட்டது. ஓம்